பகிர்ந்து கொள்வார்கள். நம் கரங்களை தட்டி அவர் வரவேற்கிறார். கிருபையும் அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவர், எங்களோடு கூட பேச விரும்புகிறீர். ஆமாண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் எங்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் முகம் தான் கொஞ்சம் இறுக்கமா இருக்கு, நல்ல பிச்ச மாதிரி இருக்கலாம். அதாவது சந்தோஷம் நம்மளுடைய டெசிஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரோ ஒருத்தர் நம்மளுடைய சந்தோஷத்தை என்ன பண்ணக்கூடாது, டிசைட் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு வார்த்தை, ரொம்ப உற்சாகமான வார்த்தை சொல்லணும்னா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல மகிழ்ந்து அப்படின்னு தாவீது சொல். தாவீதுக்கு இல்லாத பிரச்சனையா? தினந்தோறும் அடிக்கிறது, கொல்றது, இல்ல த்ரெட்னிங் லைஃப். தெரியுமா தாவீதுக்கு? வார்ஸ், நிறைய எனிமீஸ், சுத்தி எனிமீஸ், அப்புறம் அவங்க வீட்டாரே எனிமீஸ் இல்லையா? வீட்டில் இருக்கிற பிள்ளையே சத்ரு. அவனை எப்படிலாம் சவுல் அவனுக்கு சத்ரு. அப்படி இருக்கிற ராஜா என்ன சொல்றாரு? மகிழ்ந்து கடி கூறுவோம், ஏன்னா இது கர்த்தர் உண்டு பண்ணினா. மாதில வாசிக்கிறோம், தேவன் முதல் நாளை படைத்தார், அதுல இதுகளை எல்லாம் உண்டு பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் 6 நாள் படைத்த பிறகு 7ஆம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார். அந்த நாட்கள்லாம் உண்டு பண்ணுகிறவர் அந்த ஆண்டவர். இன்னைக்கும் ஆண்டவர் தானே உண்டு பண்ணார் இல்லையா? இந்த டே ஏதோ சயின்டிஸ்ட் கேட்டா என்ன சொல்லுவாங்க? பூமி சுத்துது, இரவு போயிட்டு பகல் வந்தது, அப்படிதான் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நம்ம நம்புறது யாரு? வேதத்தையா சயின்டிஸ்டியா? ஆண்டவர். அப்போ நம்ம என்ன சொல்லணும்? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க நான் ஒண்ணு நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது மிகுந்த சந்தோஷத்தோட, பரிபூர்ண சமாதானத்தோட போகும். சத்ருவை ஜெயித்த ஒரு சந்தோஷத்துல போவீங்க. நீங்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாய் முடியப்படுவார். ஆமென் சொன்னவங்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆமெனா அள்ளி சொல்லுங்கள், நிறைய சொல்ல வேண்டியது தானே. ஆமென் சொல்றதுல என்ன கூச்ச வேண்டி கிடக்கு? ஹல்லேலூயா ஆமென்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்துற வார்த்தை தானே. நம்மளெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், எல்லாம் கண்டிப்பா ரக்ஷால மீட் பண்ற மாதிரி பரலோகத்திலையும் மீட் பண்ணுவோம். ஒண்ணு மட்டும் எனக்கு தோணினது சொல்றேன். அங்க போய் ஆண்டவரை முகமுகமா பார்ப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பார்த்து ஒரே ஒன்று வருத்தப்படுவோம். என்ன தெரியுமா? அவரை நம்ம பூமியில இந்த அளவுக்கு ஆராதிக்கலையே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவரு போய் விட்டுட்டோமே, இவ்வளோ அன்பு உள்ளவரை போய் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமே. இந்த ஆண்டவரை பார்க்கறதுக்கு 8 காலுக்கு சர்வீஸ்னா 9 காலுக்கு வந்தோமே. கண்டிப்பா இது மாதிரி ரெக்ரெட்ஸ் இருக்கும். நான் உண்மையா சொல்றேன், ரெக்ரெட்ஸ் இருக்கும். இவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டவன், இவர் இன்னும் ஆராதிச்சிருக்கலாமே, இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணிருக்கலாமே, இன்னும் அதிகமா இவர் கூட ஐக்கியமா இருந்திருக்கலாமே. கண்டிப்பா இந்த ரெக்ரெட் வரும். இந்த ரெக்ரெட் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? யாராவது ஒரு அப்பா என்ன நீ அன்பு கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்ம ஆண்டவர் சொல்லிட்டு, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்னை அன்பு குருவாயா. அவர் ஆண்டவரை அன்பு குருவாயான்னு போட்டிருக்கு. தேவனை அன்பு குருவா. தேவனை யாரு? அவர் தானே. அவ்வளோ ஆசைங்க அவரு, அவ்வளோ ஆசை. தன் பிள்ளைகள் தன்னை அன்பு கூற மாட்டாங்களான்னு ஏங்குறாரு. வந்தாலே ஒரு டு-டூ லிஸ்ட் மாதிரி, ஒரு ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி, இவ்வளோ பெருசுக்கு வால் மாதிரி ஒன்று கொண்டு போறோம். என்னது? ஜபம். என்னைக்காவது போய்
ஆண்டவரே உங்களுக்கு எங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்குமா? பவுல் ரட்சிக்கப்பட்டவனும் கேட்ட முதல் வார்த்தை என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன். உண்மையான அன்பு அதாங்க. உண்மையான அன்பு. உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா, நீங்க சொல்றது ஏதாவது செய்யட்டுமா, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு, இதுதான் உண்மையான அன்பு. எனக்கு அதை செய்றீங்களா இதை செய்றீங்களா, அது அன்பு கிடையாது. தேவன் மிகவும் நல்லவர். நீங்க யாரோ சொல்றாங்கன்னு நம்பாதீங்க, நீங்களே உணர்ந்து பாருங்க. அவரை மாதிரி நல்லவரை பார்க்கவே முடியாது. நான் சொல்றேன், அவ்வளவு மனது இருக்கும். யோனா கிட்ட ஒரு வேலையை சொன்னா கோச்சின் போயிட்டான். ஏன் தெரியுமா? ரொம்ப நல்லவர்ன்றதுனால. நிஜமா நீங்க பாருங்களேன், நீங்க ரொம்ப மனதிற்கு உடையவர், உங்களை பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்கு கோபமே வராது, போட்டு தள்ளவே மாட்டீங்க, நான் அதை தானே எதிர்பார்த்தேன். கட்சியில் பார்த்தா அவங்கள மன்னிச்சுட்டீங்க. ஆத்திரம் அவனுக்கு, மன்னிச்சதுனால கோபம். அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவருக்கு என்னென்னவோ காரியம் செய்ய வேண்டியது. அதனால இவர் ரொம்ப நல்லவர், இவரை விட்டுறவே கூடாது. இது மாதிரி ஒரு தேவனை நீங்க பார்க்கவே முடியாது. இன்னைக்கு உங்க மைண்ட்ல இருக்கிற எல்லா பிளாக்கையும் கர்த்தர் ரிலீஸ் பண்ணுறாரு. எத்தனை பேராங்க? எல்லா மென்டல் பிளாக், தேவையில்லாத சிக்கல் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் எடுக்கிறார். பரிபூர்ணமா இன்னைக்கு விடுதலையை கொடுக்கிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு விடுதலையாகி தான் நீங்க வெளியே போறீங்க. நீங்க என்ன பிரச்சனையில வந்தாலும் சரி, அது ஆபீஸ்ல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர் கூட இருக்கலாம், என்ன இருந்தாலும் உங்க வாழ்க்கையில பண பிரச்சனையா இருக்கலாம், எல்லாம் இன்னைக்கு சால்வ் ஆகுது. பெரிய ரிலீஃப். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இவருக்கு பேர் இமானுவேல் பேரு. என்னது? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் உங்கள் மத்தியிலே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். எங்கேயோ பரலோகத்திலிருந்து தேவனாய் இருப்பேன். உங்களுக்கு டாட்டா காட்டுற தேவன் கிடையாது. அது நான் உங்கள் மத்தியிலே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தகப்பனாய் இருப்பேன். நீங்க என் குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். இவர் எப்போதுமே நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுற தேவங்க. புரிஞ்சுக்கங்க. முதல்ல நான் அழுதுருவோம் போல இருக்கு. ரியலி ப்ரேயர் லைஃப் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு. ப்ரேயர்ல போய் பாருங்க. ரியலி ப்ரேயர்ல கர்த்தர், நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ப்ரேயர் லைஃப்ல ஆண்டவர் வளர்த்து கொண்டே போகிறார். ஜெபம் எவ்வளவு டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. முதல்ல கொஞ்ச நேரம் உங்க மாம்சம் போராடுங்க. ஓப்பனா சொல்றேன், ஜெபம் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்தந்த என்னென்னோ தாட்ஸ் வரும். ஆஃபீஸில் பேசுறது, அவன் கேட்டது, இவன் கேட்டது, பண பிரச்சனை, வீட்டில் ப்ராப்ளம். ப்ரேயரில் உட்காந்தீங்கன்னா மைண்டு பூரா அதில் போயிட்டு வரும். கொஞ்ச நேரம் இதுக்கு போராடணும். பிசாசு 1000 வார்த்தை சொல்லுவோம். அவன் ஜெபத்தெல்லாம் கேட்பாரா, ஒருத்த மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுன்னு சொல்லுவான். இத்தனையும் தடையை தாண்டி ஜெபத்தில் ஒரு லெவல் போயிட்டீங்கன்னா அந்த அனுபவம் உன்னதமானது. அது உள்ள போனவங்களுக்கு தெரியும். நீங்க வெளியே வர முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கும் ப்ரேயர். அப்புறம் இந்த ப்ரேயரை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, மணிக்கணக்கா பண்ணிருக்கலாமே, ஆண்டவரோடு இருந்திருக்கலாமே அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தோணும். அதனால இந்த ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். நான் இது என்னுடைய மெசேஜ்ல பகுதி கிடையாது, ஆனால் இதை சொல்ல விரும்புறேன். ஏன்னா எல்லாரும் பார்க்கறதுக்கு போன வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் அழகா வர இருக்கிறீங்க. போக போக மகிமையின் மகிமை மாதிரி அழகின் மேல அழகு. அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ணா எப்படி இருக்கும்? இருட்டு தேஞ்சி அப்படி பிசாஸ் மாதிரியா இருக்கும் பேசு. சந்தோஷமா சிரிப்பா இருக்கும்ல. பலவீனன் என்ன சொல்லணுமா? பலவான்னு சொல்லுங்கன்ற. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவை போல. அதனாலதான் ஆபிரகாம் பார்த்து, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்னு உனக்கு ஆபிரகாம்னு பேர் வைக்கிற. எத்தனை வயசுல? 99 வயசுல. அவன் வெறுப்பேற்றுற மாதிரி இருக்காது. இது பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவனை பார்த்து வெறுப்பேற்றுற மாதிரி இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு திரளான ஜாதி. இந்த ஆபிரகாம் பார்த்து எல்லாரும் சொல்லட்டும், உன்னை கூப்பிடுறவங்களாம் ஆபிரகாம் ஆபிரகாம் திரளான ஜாதிக்கு தகப்பன், இதே சொல்லட்டும். உன் மண்டையில ஏறட்டும் அது. ஏன்னா நமக்கெல்லாம் கிட்ட பார்வை, கர்த்தருக்கு என்ன பார்வை? வேலி வரப்போகிறதும் பார்க்கிறவர் தான் தெய்வம். அவருக்கு எல்லாம் தெரியும். கிதியோன் பயந்து போய் போர் அடிக்கிறான். போர் அடிக்கிற இடம் வேற, திராட்சையால வேற. அவன் அடிக்கிற இடம் இங்க மாத்தி அடிக்கிறான். மீடியானைட்ஸ் என்ன பண்ணுவாங்களாம், ரவுடிஸ் மாதிரி அவனுங்க. எல்லாம் சம்பாதிச்ச பிறகு கத்தி காட்டி, டேய் கொடுத்துப்படா, எல்லாத்தையும் வீடாங்க இன்னும் சொருகிடுவேன் அப்படின்றான். அது மாதிரிதான் ரவுடி யாரு? மீடியானைட்ஸ்.
எல்லா பயிர்கீரு ஒரு வருஷம் கூட எல்லாம் பண்ணுவாங்க. இவர் போர்லாம் அடிச்சு கோதுமை எடுத்துன்னு அழிஞ்சு போயிடுவார். அவ்வளவு மோசமான ஜனங்கள், கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத ஜனங்கள். அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இவன் என்ன பண்றான், நைஸா போய் போராடிக்கிறான். அப்ப தேவதூதன் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அப்ப இவனுக்கு கிண்டலா இருந்திருக்கும், நானே ரொம்ப சிறுமியான இந்த சந்ததியிலேயே நான் சாதாரண ஆளு, என்ன போய் பார்த்து இப்படி சொல்றேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, பராக்கிரமசாலியே, உனக்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ, கொஞ்சம் பலத்தோட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா. யாரு? ஏதோ ரோட்ல போடுறவா கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஜெபத்துல அடிக்கடி சொல்லுவேன். அவர் சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷத்துல, நீரூற்றுகளை உண்டாக்கினவர், மலைகளை உண்டாக்கினவர், மலையவரையே தொழுது கொள்ளுங்கள். அப்ப நம்ம வேற யாரையோ தொழுது கொள்றாங்க. இங்க நம்ம சிருஷ்டி கர்த்தாவை தொழுது கொள்கிறோம், நம்மை உண்டாக்கினவரை தொழுது கொள்கிறோம். ஏதோ பேர் வச்ச கடவுள் கிடையாது. அவரு காணப்படாத அறியப்படாத தேவன்லாம் கிடையாது. இவர் வந்து அறிந்த தேவன். இவரை தவிர வேற தேவன் இல்ல, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொல்றாரு, நானே தேவன், என்னை தவிர ஒருத்தர் கிடையாது பண்ற, நானே தேவன். இது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? உங்களுக்கு சந்தேகம் இல்ல, இவர்தான் தேவன், இவரை தவிர வேற யாரும் இல்ல. ஒரு இடத்துல சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட, ஆபிரகாம் வந்து சந்தேகப்பட்டு என்ன பண்ணிட்டார், சாராள் பேச்சை கேட்டு இஸ்மவேலை பெற்றுட்டார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னை பத்தி தெரியாதான்னு கேட்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, நான் சர்வ வல்லமை, அல்மைட்டி காட். என்கிட்டே நீ வந்து என்னைய நம்பல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவனா இருந்தா, ஒரு வார்த்தையில வானத்தையும் பூமியும் உண்டாக்குற கர்த்தர் உங்க பிரச்சனைய சரி பண்ண முடியாது. அவருக்கு என்ன அது ஒரு டஃப்பான வேலையா? அவர் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறாயா? என்னது? நீ விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தின்படி ஆக. இவர் இல்லாதவைகளை போல இருக்கிறவர். செத்த லாசருவை பார்த்து என்ன சொல்றாரு, செத்த 3 நாள் 4 நாள் நாரி போன பார்த்து பேர் சொல்லி லாசருவே வெளியே வாழ்றாரு. நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவேனா? செத்து போய் கிடக்கு, அது எனக்கு தெரிஞ்சு புழு பூத்திருக்கும். அந்த பணத்தை பார்த்து லாசருவே வெளியே வா, அவன் வரான். அதுதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறான். இருக்கவே இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் தான். என்னது? விசுவாசம். விசுவாசம்னா என்னன்னா, விசுவாசத்துக்கு வந்து 2 காரியம் வேணும். ஒண்ணு, தேவன் உண்டென்றும், தேவன் உண்டு, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர், 2ம் அதுவும். பிசாசு கூட தேவன் இருக்குன்னு தெரியும், அவைகளும் நடுங்குதான். வெறும் இருக்காருன்னு சொன்னா பத்தாது. அவர் எனக்கு செய்வார், என் வாழ்க்கையை மாற்றுவார், என்னை உயர்த்துவார், எல்லா விதங்களையும், சகலவித ஆசீர்வாதங்களினால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால். ஏன்னா இந்த தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடினால தன் ஜீவனையே கொடுத்தார். கரெக்ட் தானே? யாராவது ஜீவனை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அதிகமாய் நேசிக்கணும், இல்லைன்னா முடியாது. அதனாலதான் அவர் வேதத்துல போட்டிருக்க, அவரையே தந்தருளினதுனால மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது. எப்படி சந்தேகம் வருது நமக்கு, நம்ம பிரச்சனை மாறுமா அப்படின்னு உட்காந்து யோசிச்சுன்னு இருக்குமே. இன்னைக்கு கூட ஒரு சிலர் யோசிச்சுன்னு இருக்கீங்க, கண்டிப்பா யோசிச்சுன்னு இருக்கீங்க, இந்த பிரச்சனை என்ன பண்றது. அது ஆக்சுவலா பார்த்தா நம்ம சென்னை பாஷையில சப்ப மேட்டரா இருக்கும். கரெக்ட் தானே? சப்ப மேட்டர் உட்காந்து யோசிச்சு மண்டையெல்லாம் வெடிச்சு இருக்கிற முடியும் கொட்டி பைத்தியம் பிடிச்சி ஒரு 100 பேருக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு. அது தப்பு கிடையாது. அட்லீஸ்ட் ப்ரேயர் ரெக்வஸ்டாக அனுப்புறீங்களே, ஓரமா உட்காந்து புலம்பாங்க. விசுவாசத்துல அறிக்கையிடுங்க, நம்பிக்கையில அறிக்கையிடு. சொல்லுங்க, பலவீனம் நான் வந்து பலவான், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன்ற, வாயை திறந்து சொல்லுங்க. சொல்ல நடக்கும். ஆமா, சொல்ல எத்தனை பாத்திரம் பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல எல்லா வீட்லயும் வாங்கி வந்தாங்க பாத்திரம். எல்லா பாத்திரத்திலையும் எண்ணெய் ஊத்திட்டு பாத்திரம் நின்னோடனே எண்ணெய் நின்று போச்சு. இதுதான் விசுவாசம்.
நீங்க ஸ்பூன்ல கொண்டு போனீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஸ்பூன்ல நிரப்பிடுவார். கப்பு கொண்டு போனீங்கன்னா கப்பல், ஒரு பக்கெட் எடுத்துட்டு போனா, ஒரு பேரல் எடுத்துட்டு போனா, ஒரு லாரி எடுத்துட்டு போனா, அதான் உங்க விசுவாசம். உங்க விசுவாசத்தின்படி ஆகக்கடவுள். உங்க விசுவாசம் தான் ஜீசஸை லிமிட் பண்ணுது. இயேசு என்ன பண்ணுது? லிமிட் பண்ணுது. அவர்கள் அந்த அவருடைய கிராமத்திலேயே அவர்கள் விசுவாசியாதபடினால அவரால் அநேக அற்புதங்களை செய்ய கூடாமல் போயிடுச்சு. கர்த்தரையே கட்டி போடலாம், உங்களால முடியும். கர்த்தர் என்ன பண்ணா? கட்டி போடலாம், ஒண்ணும் பண்ண வேணாம். அவர் விசுவாசிக்க மாட்டார், அதுதான். அவர் பேரலைஸ் ஆயிடுவார், ஒண்ணுமே பண்ண மாட்டார். அவர் பண்ண முடியாமலாம் இல்ல, அவர் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. he wants to release power. அவர் பவர் என்ன பண்ணோம்? கொடுக்க விரும்புகிறார். ஒரு பொண்ணு போனா 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அநேக மருத்துவர்களால் இன்னைக்கு இருந்த எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். காசை மட்டும் பிடிக்கிட்டு வைத்தியம் பார்க்காத மருத்துவர்கள் போல ஆஸ்தியெல்லாம் போச்சா. என்ன போச்சு? ஆஸ்தியும் போச்சு, உடம்பும் போச்சு, மனசும் போச்சு. எத்தனையோ பேர் ட்ரை பண்ணியாச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு லைஃப்ல. அந்த நாட்களில் இதை வேற தீட்டுன்னு சொல்லி ஓரம் வேற கட்டுவோம். எவ்வளோ மனம் நொந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க. எவ்வளோ தரம் நான் பண்ண சொன்னேன், உங்களுக்கு தெரியும். எவ்வளோ துணிகள் நான் கரையாக இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. சொல்லியிருப்பாங்க, இவர் தொட்டாலே சுகமாயிடும் அப்படின்னு. யார் சொல்லியிருப்பா? அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் போய் என்ன பண்றா? தொட்ட மாத்திரத்துல ஆண்டவர் திரும்பி பார்க்கறது, என்ன யாரு? எல்லாரும் சிரிக்கிறாங்க. நாங்களாம் கூட தானே வந்தோம், நெருக்கி தொட்டுட்டே இருக்கோம், இப்படி பண்றோம். நீங்க தொட்டதுன்னு சொல்றீங்களே, இன்னைக்கும் இயேசுவை நீங்க தொடணும்னா விசுவாசம் தான் தொடரும். உங்க விசுவாசம் இயேசுவை தொட்டுரும். இயேசு ஆசீர்வதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா அவர் கிட்ட ரிலீஸ் ஆயிடும். பாத்தீங்களா? அத என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதை நான் அறிந்தேன். எப்படி இருப்பாரு? ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில லாஸ் செட் பண்ணிட்டார் ஆண்டவர், ஸ்பிரிச்சுவல் லா. விசுவாசத்தோட போய் கேட்டா அவங்க கட்டுப்பா, நீ எதுவும் பேசாத, டிஸ்கஸ் எல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் ஸ்பிரிச்சுவல் லா அப்படி இருக்கு. இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல ஒரு வசனம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாய் சென்று நம் காலத்தை அறிந்தவர்களால் இப்படி நடக்க வேண்டும். நம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் என்பதை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது இந்த வார்த்தை தான் எனக்கு நினைவுபடுத்தினார். இன்னைக்கு நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற காலமாய் இருக்கிறது. எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தூங்குறோம்னா என்னது? இல்ல பிரதர், நான் முடிச்சிருந்தேன், உங்களை பார்த்து தானே இருக்குன்னு சொல்றாதீங்க. தூங்குறது எதுல தூங்குறோம்? ஸ்பிரிச்சுவலி தூங்குறோம். எதுலாம் தூங்குறோம்? ஆண்டவர் நமக்கு சொல்வார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நம் காலத்தை அறிந்தவர்களாய் என்ன பண்ணுமா? இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளால் ஆன போது ரட்சிப்பு எப்போ க்ளோஸ் ஆயிருந்ததோ அதை விடவும் இப்போ அப்போ ரட்சிப்பு வரப்போது. ஆண்டவர் ஆல்ரெடி ஆன்ம ரட்சிப்பை கொடுத்தாயிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? சரீர மீட்புன்னு ஒண்ணு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்கிறோம்ல. எப்ப ரட்சிக்கப்பட்டீங்க, எப்ப பிறந்தீங்க அப்படின்னு கேட்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார்? நம்ம ஆவியை உயிர்ப்பித்திருக்கிறார், ஆத்மால விடுதலை கொடுத்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுகிறோம். தினந்தோறும் பரிசுத்தமாகிறோம். தினந்தோறும் தேவனுடைய சாயலை நோக்கி போகிறோம் இல்லையா? அதுக்கு நடுவில் எத்தனையோ இடர்பாடுகள். உங்களுக்கா இல்லை, எனக்கா இல்லை பிரச்சனைகள் சுத்தி 360 டிகிரி நம்மளை சுத்தி இருந்திருந்தா இருக்கு. யாராவது கிட்ட ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் என்ன தெரியுமா? நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை பற்றி பேசும்போது உங்க குறையை பத்தி பேச மாட்டீங்க, ஆண்டவருடைய நிறைய பத்தி பேசுவீங்க. இந்த டெஸ்ட் உங்க வாயிலிருந்து வருதான்னு பாருங்க. ஆண்டவரை பத்தி நிறைய பேசுவீங்க. குறைய பேசுனீங்கன்னா என்ன ஆகுன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல ஒரு அப்பா இருக்காரு,
தன் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய நல்லதெல்லாம் செய்யறாரு. அவருக்கு கேட்டதை ஒண்ணு கூட விட்டது கிடையாது. நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கிறார், அருமையான காலேஜ்ல படிக்க வைக்கிறார், அவனுக்கு தேவையானது எல்லாம் செய்யறாரு. அந்த பையன் போய் யாருக்கிட்டயோ ஒரு சின்ன 1-2 குறை இருக்கும் விட்டுருக்கும், அதை போய் சொன்னா அது அப்பா காதுல போனா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப துக்கமா இருக்கும். நம்ம இவ்வளவு செஞ்சோம், இந்த இத்தினோண்டு விஷயம், அதை போய் சொல்றான்னு சொல்றோம்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? புலம்புறது, எல்லாத்துலயும் ஒரு குறை வச்சு பேசுறது, அழுவுறது. கண்ணீர் தான் வராது, ஆனா என்ன பேச்சுல இருந்து தோனியில இருந்து மாறும். குறை சொல்றது நம்ம பண்றோமா இல்லையா? சலிச்சுக்கிறோமா இல்லையா? நிறைய காரியம் நம்ம சலிச்சுக்கிறோமா இல்லையா? சலிச்சுக்கிறது கர்த்தருக்கு பிடிக்காதுங்க. சலிக்கிறதே பிடிக்காது. முறுமுறுப்பு, சலிப்பு இதெல்லாம் பிடிக்காது. எதுக்கு நித்திரைக்கு இதுக்கு நான் சம்மந்தப்படுத்துறேன்? உலகத்தான் அப்படி இருப்பான், சலிச்சுப்பான். நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? சலிப்பு வரக்கூடாது. நீங்க சலிச்சுக்கிட்டு ஊழியம் செஞ்சா கர்த்தருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி பண்றது முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் உங்க வார்த்தை கூட பார்க்க மாட்டார், ஃபேஸ்ல லைட்டா ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னாங்கல்ல, அது மாதிரி லைட்டா பண்ணீங்கன்னா கூட he will understand. தாராள் அப்படிதான், லைட்டா சிரிக்க கூட இல்லை, ஸ்மைல், அந்த அந்த நக்கல் சிரிப்பு இருக்குல்ல. இப்ப வந்து கிழவிக்கு குழந்தை பிறக்கும், இந்த ஸ்டைல்ல ஒரு ஒரு அவிசுவாச சிரிப்பு காடுகள் பிடிக்கல. என்ன பண்ணிக்கல? நீங்க உங்களுடைய எல்லா ஆக்ஷன்ஸும் கர்த்தருக்கு தெரியும். உங்கள் உள்ளிந்திரியங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார். உங்களுடைய உட்காருதல், எழுந்திருத்தல், நீங்க பேசுறது, உங்களுடைய நினைவு, தாட்ஸ் எல்லாத்தையும் அறிந்தவர் யாரு? கர்த்தர். தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர்கிட்ட மறைக்கவே முடியாது. மறைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க, முடியாது. இங்க போனாலும், கடல் கடியில போனாலும் நீ அங்கே இருக்கிறீர், நான் வேற எங்கேயாவது போனாலும் அங்கே இருக்கிறீர். எல்லா இடத்துலயும் அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் நாம இருக்கணும், அவருக்கு முன்னாடி ஹானஸ்டா இருக்கும். தப்பு பண்ணிட்டா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லணும், அது ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர். தப்பு பண்ணிட்டா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லணும். ஆதாம் மாதிரி நீ கொடுத்த பொண்டாட்டி தான், இந்த பாம்பு தான், இந்த உலகம் தான், அவன் தான், இவன் தான், அவங்க திட்டாங்க, அவங்க பண்ணிட்டாங்க. கடைசி வரைக்கும் தன்னை பத்தி தப்பா சொல்லவே மாட்டான். ஊர்ல இருக்கணும் மட்டும்தான் பேசுவான். அது யாரோட சுபாவம்? ஆதாமோட சுபாவம். அந்த சுபாவம் ரொம்ப அருவருப்பு, கர்த்தருடைய பார்வையில அருவருப்பு. பிளேமிங் அதர்ஸ், எல்லாரையும் குற்றம் சொல்றது. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு குப்பை தொட்டி ஆடுறான் பாருங்க, அவனை வரைக்கும் குறை சொல்றது. அதாவது ரட்சிக்கப்பட்டு வளர வளர நாம வந்து ஹியூமன் வேல்யூ இருக்குல்ல, அதிகமாயிட்டே போனோம். புரியுத சொல்றது? ஆண்டவர் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால வெளியேறப்பெற்ற நம்மை ரட்சித்தார். ரொம்ப காஸ்ட்லியான பொருளை கொடுத்து ரொம்ப சீப்பான பொருளை வாங்குவீங்க, யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப காஸ்ட்லி, 1 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு தொடப்பு கட்டையை வாங்கி வருவீங்க, யோசிச்சு பாருங்க. தொடப்பு வாங்கி வருவீங்க, 1 கோடிக்கு என்ன வேல்யூ இருக்காதான் வாங்குவீங்க. விலையேறப்பெற்ற ரத்தத்தினால அவர் வந்து நம்ம ஆத்மாவோட வேலை அவருக்கு தெரியுது, உங்களுக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் நம்ம இன்னும் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இல்ல. நிறைய இடத்துல தூங்குகிற நீ விழித்தெழு, இன்னைக்கும் ஆண்டவர் ஆல்ரெடி ரட்சித்துட்டார், காலம் சமீபமாச்சு, இன்னும் நீ மோசமான நிலையில தான் இருக்கிறன்னு ஆண்டவர் சொல்றார். வேற ஒன்றும் இல்லை, இன்னும் உன்னுடைய பழைய சுபாவம் மாறல. என்ன மாறல? பழைய சுபாவம் மாறல. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ஆசீர்வதிச்சிருவாரா? மாற வேண்டிய காரியங்கள் எத்தனை இருக்கு நம்ம கிட்ட இல்லையா? உண்மையை சொல்லுங்க, எங்கிட்டே இருக்கு, உங்கள்கிட்டயும் இருக்கு. நான் முற்றும் தேறினவனானே சொல்றதுக்கு யாருக்கும் அருகதையே கிடையாது. ஒவ்வொருத்தரையும் ஸ்கேன் பண்ணி கர்த்தர் நமக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதனாலதான் உபாகம் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். யார் உள்ளத்துல? மற்றவங்க உள்ளத்துல தான் இருக்கிறத நம்ம அறியறதுக்கு ட்ரை பண்றோம். இவங்க மைண்ட்ல என்ன வச்சிருக்கிறாங்களோ, அவங்க என்ன சொல்றாங்களோ, இதே வாழ்க்கை பூரா இப்படியே சாவுறது. ஒரு ட்ரெஸ் போட்டா கூட அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ, அது பண்ணுவாங்களோ, இதை பண்ணுவாங்களோ, இதே தான் பேச்சு. அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, எதுக்கு நினைக்கணும்? நம்ம லைஃப அப்ரைட்டா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் கிருபை புரிந்ததா இருக்கணும். ஒரே வாயிலிருந்து ஜேம்ஸ் சொல்றாரு, ஒரே வாயிலிருந்து என்ன வரக்கூடாதான்? சபிப்பும் ரெண்டும் வரக்கூடாதுன்றாரு. இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்ம சொல்றோம் இல்லையா? வேற ஆள் பிளஸ்ட் சொல்லுங்க.
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவன். இதெல்லாம் உண்மைதானே? உண்மைதானே? அதுக்கேற்ற கேரக்டர் இருக்கணுமா இல்லையா? கரெக்டா இல்லையா? நல்லவன் ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா நீங்க நல்லவனாதான் இருந்தாகணும். புரிஞ்சுதா புரியலையா? உங்களை நல்லவன்னு சொல்லியாச்சுன்னா, நீதிமான்னு சொல்லியாச்சுன்னா பாவியா முடியாது. ஆண்டவர் சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா கூட, கொஞ்சத்திலேன்னா நீங்க ஊழியத்துல மட்டும் எடுத்துக்காதீங்க. கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அது ஊழியத்துக்கு மட்டும் எடுத்துக்காதீங்க. நீங்க கொஞ்சம் சின்ன காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினா கூட உடனே என்ன பண்ணும்? பரலோக ராஜ்யம் யாருக்கு சமமா இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக ராஜ்யம் யாருக்கு சமமா இருக்கு? மனம் திரும்புகள் எல்லாத்துலயும் ஆண்டவர் வச்சிருக்காரு. மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சமீபம், மனம் திரும்பலன்னா பரலோக ராஜ்யம் தூரம். இப்படி எடுத்துக்கணும். நீங்க மனம் திரும்பும் போதெல்லாம் பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட வந்துடும். அதனால்தான் 2 கள்ளர்களும் அவரை தூற்றினார்கள் போட்டிருக்கு. எத்தனை கள்ளர்? அவருக்கு பக்கத்துல இந்த பக்கம் ஒண்ணு, லெப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணு. 2 கள்ளர்களும் தூற்றினார்கள். எப்போ ஒரு கள்ளன் மனசு மாறினான்னு தெரியல. ஒரு கள்ளன் மட்டும் மனசு மாறிட்டான். அவன் தான் சொன்னான். என்ன சொன்னான்? நாங்க செஞ்ச தப்புக்கு நாங்க அனுபவிக்கிறோம், நீங்களும் எந்த தப்புமே செய்யாம அனுபவிக்கிறீங்களே, உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என்ன கொஞ்சம் நினைவு கூறுங்க. அப்போ மனம் திரும்பினா பாத்தீங்க, மனம் திரும்பின அடுத்த செகண்ட் பரலோக ராஜ்யம் அவன்கிட்ட வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்ம மனம் திரும்பினாலாம் கிடையாது. எல்லா காரியத்திலும் கர்த்தர் சொல்லும் போதெல்லாம் மனம் திரும்பி ஆகணும். நம்ம நீ தூங்கிட்டு இருக்கவா, நீ எழுந்துரு அப்படின்னா நிறைய இடங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. விழிக்கிறது, விழித்திருக்கிறது, அலர்ட்டா இருக்கிறது. எதுக்கு அலர்ட்டா இருக்கணும்? நம்மளை சுத்தி உலகம் இருக்கு. நமக்கு இயேசு ரோல் மாடலா இருக்கிறாரா இல்லையோ, யாரோ ஒருத்தர் ரோல் மாடலா வச்சிருக்கோம். ரஜினி, கமல் மாதிரி இல்லையா? அவர் ரோல் மாடல், இவர் ரோல் மாடல். என்னைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், என்னைக்கு இயேசு எனக்கு ரோல் மாடல் ஆனாரோ மற்ற எல்லா ரோல் மாடலும் குப்பை ஆகி போச்சு. நத்திங். அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அந்த குவாலிட்டிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இயேசுவே நோக்கி பாருங்கன்னு வேதம் சொல்லுது. யாரை பார்க்கணுமா? நம்ம ஓடுறோம் ஒரு பாதையில, இயேசுவே நோக்கி ஓட கடவோம் போட்டு அவரையே பார்த்து. பிகாஸ் அவர் தான் நமக்கு ரோல் மாடல். வீடு பூரா மக்கள் அவரை தேடி வராங்க. அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அவருக்கு கூட்டத்துக்கு குறைவு கிடையாது. காரணம் ஹீலிங் மினிஸ்ட்ரி. ஹீலிங். நீங்க சாப்பாடு போடுறதுக்காக வரீங்க அப்படின்ட்டார் ஆண்டவர். ஹீலிங் நடக்குது. இயேசு ரட்சகர்லாம் வரல. என்ன நடக்குது? ஹீலிங் நடக்குது. என்ன வியாதியா இருந்தாலும் அவர்கிட்ட போனா டாக்டர் செலவு மிச்சம். வராங்க, ஃபுல் கூட்டம் ஃபுல்லா ரொம்ப இருக்கு. மேல கூரையை பிரிச்சு திறப்பாக்கி மேலேருந்து இறங்குறாங்க. அது யார் வீடுன்னு நினைக்கிறீங்க? யார் வீடு அது? இயேசு இருந்த வீடுன்னு போட்டு, அவர் இருந்த வீட்டின்னு போட்டு. நாசரேத்திலிருந்து கப்பர்நகூம்ல தங்கியிருக்கார். அங்க அவர் இருந்த பொழுது, அவர் இருந்த வீட்டில், நீங்க வேதத்துல ஒழுங்கா வாசிங்க, அந்த வீட்டை கூரை என்ன பண்றாங்க? பிரிச்சு இறக்குறாங்க. எங்கேயாவது அறிவு இருக்கா? கூரையெல்லாம பிரிக்கலாம் அப்படியே சொன்னார் ஆண்டவர். நீங்க போட்டு அந்த வீட்டை அப்படின்னு யார் சொல்றா? அப்படியே சொன்னார். அவருடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, இயேசு கிட்ட எங்கேயுமே அவர் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் வந்தார். அவர் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்ய வந்தார். அவர் தியாகி. தேவன் தன்னுடைய லைஃபை கொடுக்க வந்தவர். அதனால அவர்கிட்ட அந்த என்ன இல்லை, இந்த முறுமுறுப்போ எந்த காரியமும் இல்லை. நாம் சற்றே இளைப்பார்வோம் போவோம் வாருங்கள். ஃபுல்லா மினிஸ்ட்ரியில ஃபுல் பிஸி. அவரால் கொஞ்சம் கூட டைம் இல்லை. தூங்க கூட முடியல. சற்றே, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். போனா அங்க போயிடுறாங்க. முன்னாடியே இந்த கும்பல் ஃபுல்லா அங்க போயிடுது. போன உடனே இங்கேயும் வந்துட்டீங்களா இப்படி சொன்னார் ஆண்டவர். இப்படியே சொன்னார். நம்மளாம் தான் என்ன சொல்லிருக்கோம்?
கொஞ்சம் நேரம் கூட சும்மா விட மாட்டோம், இதே வேலையை போச்சு விடு சொல்லவும் மாட்டோமா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இவர்கள் வருகிற கண்ணீர் விட்டார். இதுதான் ஜீசஸோட ஹார்ட். எங்கேயுமே முறுமுறுப்பு கிடையாது, எங்கேயுமே சலிப்பு கிடையாது. என்ன கிடையாது? சலிப்பு கிடையாது. அவர் ஃபேஸ் ஆல்வேஸ் சிரிச்ச முகமா, வெல்கமிங்கா. அதனாலதான் வேதத்துல போட்டிருக்கு, அவரை நம்பி வருகிறவர்கள் அவர் புறம்பே. இன்னைக்கும் அதேதான். நீங்க என்ன நிலையில இருந்தாலும் சரி, கெட்ட குமாரனாலும் இருங்க, நல்ல குமாரனாலும் இருங்க, அவருடைய கை எப்போதுமே விரித்த வாக்குல தான் இருக்கும். எப்பொழுதுமே தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறது, தன் பிள்ளைகளை விடுவிக்க விரும்புகிறது, தன் பிள்ளைகளுக்கு தேவையான செய்ய விரும்புகிற தேவன். அவரிடத்துல எந்த ஒரு பிளாக்கும் கிடையாது. அதை நினைச்சுக்கோங்க. கில்ட் ஃபீலிங்கே தேவையில்லை. குற்ற உணர்வை கொண்டு வருவோம் பிசாசு. கர்த்தர் குற்ற உணர்வை நமக்கு கொடுப்பதில்லை. நீங்க என்ன பெரிய பாவம்னாலும் செஞ்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய பாவம்னாலும் செஞ்சுக்கோங்க. கர்த்தரிடத்துல போன மன்னிப்பு உண்டு, கர்த்தரிடத்துல மன்னிப்பு உண்டு. வேதத்துல போட்டிருக்கு, உன்னுடைய மன்னிப்பு வந்து எனக்கு பயமா இருக்குன்னு போட்டு. அவர் மன்னிச்சே நம்மளை பயமுறுத்துவார். யாரு? மன்னிப்பை பார்த்தா பயமா இருக்கான். நான் பயந்துருக்கிறேன். அதிகமா மன்னிச்சதுனால, அதிகமா மன்னிச்சா இன்னொன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிற நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? அன்பு. நம்ம அதிகமா அந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோமா? இல்ல உலகத்தின் மேலேயே அன்பு வைக்கணும். அழிந்து போகிற காரியங்கள்ல நீங்க என்ன பண்றீங்களா? இயேசு சொல்றார், அழியாத ஆகாரத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க? கிரியையை நடப்பீங்க. அழிந்து போறதுக்கு உட்காந்து ஆசைப்படுறீங்க, அப்படியே டயர்டாறீங்க. வாழ்க்கை பூரா அப்படியே டிப்ரெஷன் தான், லைஃப் பூரா டிப்ரெஷன். இன்னொருத்தனை பார்த்து காப்பி அடிக்கிறது. அவன் ஒண்ணு வாங்கிட்டானா நான் அதை வாங்கணும், இல்ல அவன் அதை செஞ்சானா நான் இதை செய்யணும். போட்டி மனப்பான்மையில தான் வாழ்க்கை ஓடுது. இன்னும் ஆண்டவருக்கு இது பிரியமா? இது தேவையா? நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறேன். ரெண்டு விஷயம் எனக்கு தேவை, ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன், வாங்குறேன். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு இன்னொருத்தன் பக்கத்துல இருக்கவன், எதிர்க்க இருக்கிறவன், அவனை பார்த்து நான் காப்பி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, என்ன தனியா ஆண்டவர் யுனிக்கா படைச்சிருக்கேன். நான் தனி, என்ன போல இன்னொருத்த கிடையாது. கர்த்தர் என்ன கொண்டு செய்ய வேண்டியதை என்ன கொண்டு தான் செய்வார். அதனாலதான் யோனா பின்னாடியே போறார் ஆண்டவர். நீங்க 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 நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்படிப்பட்ட ஆண்டவரை. உங்களை வச்சு செய்யணும்னா நீங்க வந்து உங்களை பண்ணி கொண்டுதான் செய்வாரு. நீங்க வேணும்னு நினைச்சிட்டாரா உங்க பின்னாடியே வரும். ரியலி கர்த்தருக்கு அந்த ஈகோ அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு உங்களை கொண்டு இந்த காரியம் செய்யணும், இவனை ரட்சிக்கணும், இவனை யூஸ் பண்ணணும். அதனாலதான் யோனாவோட கேரக்டர் ஒன்றும் பிரமாதமான கேரக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. பின்னாடியே போறாரு. அவனை போய் திருப்பி கூட்டு வந்து நினைவுக்கு அவனை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய ஒரு சில கேரக்டர்ஸ் கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்ய விடாதபடி, அவருக்கு ஊழியம் செய்ய விடாதபடி ஒரு மந்தத்தன்மையில நம்ம வச்சிருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த எழுப்புதல் இல்லை. என்ன இல்லை? எழுப்புதல் இல்லை. காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற ஜெப குறைவு. பிரேயர்லெஸ் லைஃப். ஏன் பிரேயருக்குள்ள வந்தா என்ன ஆகும்? என்ன எப்ப பார்த்தாலும் எல்லாரும் பிரேயர்ன்றாங்களே. சீஷர்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் பார்த்தாங்க. ஏகப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் இயேசு செய்யறாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு கத்துக் கொடுங்க. நாங்க எதை சொன்னாங்க? ஜெபம் பண்ண கத்துக் கொடுங்க. அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இதுதான் சீக்ரெட் போல இருக்குன்னு. ஜீசஸோட சீக்ரெட் என்ன? அவரோட பிரேயர் லைஃப். இன்னைக்கு ஒரு வசனம் நம்ம வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம். இப்ப 34ல இருந்து 36 வரைக்கும் வந்து உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறுகினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நிலையான நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன பண்ணிட்டு விழித்திருக்கணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்ன காரணம்? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக, குவாலிஃபைட் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இது யார் சொல்றா?
இயேசுவே தன்னுடைய வாயால சொல்றார். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் ஆயிருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, ஆயிருக்கா இல்லையா? கவலை இருக்கா? பாரம், வெறி இருக்கா? வெறினா என்ன வெறி? அது வாங்கணும், இது வாங்கணும், அது வெறி. பெருந்திண்டினா என்னது? பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரம். எங்கெல்லாம் நீ மறித்திருந்த இடத்துல இருந்து உயிர்த்தெழு, நீ எழும்புன்னு சொல்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காலத்தை பத்தி போட்டிருக்கோம். எபேசியர் எழுதின நிருபம் பார்த்தீங்க, 5வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். வாசிங்க தொடர்ந்து. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. எங்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் வசனம் வாசிமா திருப்பியும் 15 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இது மட்டும் தியானிப்போம். தூங்குகிற நீ விழித்து யார் விட்டு எழுந்துக்கணும்? யார் மரித்தோரிங்க? மரித்தோர் யாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் செய்ய யார் சொன்னா? அப்போ யார் மரித்தோர்? யார் மரித்தோர் அடக்கம் பண்ணணும்? மரித்தோர் தங்கள் மரித்தோரை. ஸ்பிரிச்சுவலி டெட் பிசிக்கலி டெட்ட அவன் அடக்கம் பண்ணிக்கிட்டோங்கிறார். மரித்தோர் ஸ்பிரிச்சுவலி டெட், பிசிக்கலி டெட்ட அடக்கம் பண்ணிக்கணும். நீங்க என்ன பண்ணுவானா? நம்மளெல்லாம் பார்த்து ஜீவன் உள்ளவரான்றார் நம்மள ஆண்டவர். அவர் ஜீவன் உள்ளது போல நம்ம என்ன இருக்கும்? இப்போ உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம். வேதம் சொல்லுது நம்ம என்ன பண்றோம்? உயிர்ப்பிக்கப்பட்டு உட்காந்துருவீங்க. நம்ம எல்லாம் செத்தவங்க கிடையாது. புரியுது நான் சொல்றது? நம்ம எல்லாம் என்ன கிடையாது? செத்தவங்க கிடையாது. அதனால தான் போட்டிருக்கு, ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கணுமா? பிரகாசிக்கணும் ஆண்டவர். இது வேணும். நீங்க உலகத்தை எதெல்லாம் உங்களை தூங்க வைக்குது, எதெல்லாம் மந்தமா இருக்குன்னா, உலகத்தோடு உலகமாய் ஐக்கியமா இருந்தீர்களானால், முதல்ல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிச்சோம். லௌகிக கவலை இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோங்கள? அதை சொல்லி முடிக்கும் போதுதான் அவர் சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்றாரா இல்லையா? அப்போ இன்னைக்கு தூங்குறோம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? எந்தெந்த விதத்துல தூங்குறோம்? அலர்ட்னஸ் இல்லாம, உலகத்தோட உலகமா ஜெப வாழ்வு இல்லாம, தேவனோட ஐக்கியம் இல்லாம இருக்கிறவர்கள் யாவரும் தூங்குகிறவர்களே கர்த்தருடைய பார்வையில. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு அழகா இருக்கும். மரித்தோரை விட்டு எழுந்துகின்றார். தூங்குறவங்க விட்டு எழுந்துருன்னு சொல்லல, செத்தவங்க கிட்ட நீ இருக்கிறன்றார் ஆண்டவர். செத்தவனோடு இருக்கட்டும், உன்னை நான் உயிர்ப்பிச்சிருக்கேன். நீ இனிமேல் தூங்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறோம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிக்கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிக்கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களா இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவுள். அடுத்த வசனம் வாசிக்கிறீங்க, ரொம்ப அருமையான வசனம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். என்ன பண்ணாரா? நம்மள நியமித்தாரா? என்ன தெரியுமா அர்த்தம்? வார்த்தை, அருமையான வார்த்தை, ஆர்டைன்ட். நியமித்திருக்கிறார். உங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்காரு? நியமித்திருக்க. எதுக்கு நியமித்திருக்கிறாரு? ரட்சிக்கப்படுவதற்காக நியமித்திருக்கிறார். நீங்க தூங்கி உங்க ரட்சிப்பை எழுந்துடாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க எதுக்காகன்னா, மற்றவங்க எல்லாம் தூங்குவாங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாது? திரும்பி அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் தெளிந்தவர்களாக இருக்க கடவுள். எதுல தெளிவு வேணும்? எதுக்கு தெளிவு? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா எனக்கு என்ன வேணும்? தெளிவு வேணும். சோபர் மைண்ட். எனக்கு என்ன வேணும்? தெளிவு வேணும். நான் மந்தமா இருந்தா, அதத்துல ஒரு இடத்துல அழகா பேதுரு சொல்ற அந்த வசனத்தையும் வாசிச்சிருவோம். 1 பேதுரு 4:5-8 சார்.
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. அவன் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து. அப்போ கவலையோடு இருக்கிறதுனால என்ன ஆயிடுறீங்க? நீங்க தெளிவில்லாம மந்தமா இருக்கிறீங்க. ஆமா, ஒரு அரைகுறை தூக்கத்தோட இருக்கிறீங்க. கர்த்தர் பேசுறது கூட காதல வேலை. கவலை உங்களுக்கு மூடுது. அப்படியே கர்த்தர் உள்ள அப்படி தட்டி தட்டி என்ன பண்ண சொல்றாரு? எழுந்துரு. அது எழுந்துரு. 38 வருஷமா இங்கதான் இருந்த நீ எழுது. இந்த கவலைப்பட்டதுதான் போதும். உன் கவலையும் நீ ஓரியும் உனக்கு இதே வேலை. நான் ஒருத்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் ஒருத்தர் இருக்கின்றத நீ அறியல. நான் எவ்வளவு காரியம் உனக்கு செஞ்சிருக்கேன். நீங்க ஒண்ணும் இல்லை, நான் எப்போதுமே என்னுடைய விசுவாசத்தை எப்படி திரும்ப பலப்படுத்துவேன். கர்த்தர் செய்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நினைச்சுப்பேன். லாஸ்ட் டைம் எனக்கு இதே பிரச்சனை வரும்போது கர்த்தர் என்ன பண்ணார் நிஜமா உட்காந்து யோசிப்பேன். அதே தேவன் தான் இப்ப இருக்கிறாரு. சேம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவார். இப்ப எல்லாம் ரொம்ப ஈஸியா டிஃபீட் பண்றது. இந்த தாட்ஸ் எல்லாம் ஓப்பனா சொல்றேன், சந்தோஷமா டிஃபீட் பண்றேன். எல்லா தாட்ஸும் வர தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் அடுத்த செகண்ட் போயிடும் மைண்ட்ல இருந்து. ரியலி அதுக்கு ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தர் அதுக்குள்ள வளர்த்துருக்கிறார், அந்த அனுபவத்தை கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து அப்படிதான். பிசாசு வந்து சொல்றான், இந்த கல்லெல்லாம் அப்பவும் மாத்தி சாப்பிடு அப்படின்னு யோசிச்சுலாம் உட்காரல. அடுத்த செகண்ட் அவருக்கு இந்த வார்த்தை வருது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அதுக்கப்புறம் பேச்சே காணும், ஆர்குமெண்டே கிடையாது. நோ ஆர்குமெண்ட். அவனும் வந்து வேதத்துல இருந்தா கோட் பண்றான். அவன் சாதாரண ஆள் கிடையாது. யாரு? பிசாசு வந்து எங்க இருந்தாலும் வார்த்தை கொண்டு வரல, வேதத்துல இருந்தே கொண்டு வரான். வேதத்துல இருந்தே இவர் அடிக்க கவுண்டர் பண்ணிட்டு போயிடுறாரு. இன்னைக்கு அப்படிதான் அதான் விழித்திருக்கு. இதுக்கு பேர் தான் பிசாசு. உங்க காதல சொல்லிட்டு அன்னைக்கு பூரா யோசிச்சுன்னு இருப்பீங்க நீங்க. அவன் சூப்பரான ரொம்ப தந்திரவாதி. ஒரே வார்த்தை போதும் அன்னைக்கு பூரா மூட விட்டு. நீங்க மூட விட்டா இருந்தா பாவம். நான் ஓப்பனா சொல்றேன். அதெல்லாம் பிட்டியெல்லாம் நினைக்க மாட்டேன். மூட வீட்டுல இருக்க நம்ப முடியலன்றதெல்லாம் நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், விசுவாசம் இல்லாம ஆண்டவரை நம்பாம நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்கன்னா புலம்பிட்டு உட்காந்துருக்கீங்க. மனசுக்குள்ளேயே புலம்புறீங்க. கவலைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மனசுக்குள்ளேயே புலம்புறீங்க. ஐயோ வேலை கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றது, இப்படி ஆகி போச்சுன்னா என்ன பண்றது, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டா என்ன ஆகுது? கேவலமான தாட், அறிவு கட்ட தாட். தேவனோட பிள்ளைன்னே சொல்லாதீங்க. இனிமேல் வேற யாரோ பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவர் பிள்ளையான அந்த வார்த்தையே வரக்கூடாது. நம்மள ஆசீர்வதிக்காம வேற யாருங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க? இன்னைக்கு உங்களெல்லாம் சீவி சிங்காரிச்சு அழகுபடுத்தி உட்கார வச்சிருக்காங்க. ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவோம், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த பாட்டு? அழகாய் நிற்கும் நல்ல பாட்டு. நம்மளெல்லாம் அழகுபடுத்தி சேரு சகதியெல்லாம் எடுத்து சுத்தமாக்கி, அதுதாங்க கிட்டகுமாரனுடைய தகப்பன். அவன் குப்பை மாதிரி வரான். எப்படி வரான்? குப்பை, ஆல்மோஸ்ட் குப்பை, டஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கேருந்து பார்த்தாலே அவன் தலையும் அவனும் கன்றாவே வரான். வந்தவன் என்ன பண்றான்? அறிவு இருக்கா? நான் சொன்னதை கேட்டியா? அப்பயே சொன்னேன், பாதி பிரிச்சு கொடுக்க மாட்டேன்னு. ஒழுங்கா இருந்திருக்கலாம், அறிவே கிடையாது உனக்கு. நான் அப்படியே சொன்னாரு. ஆண்டவரை இங்க பாருங்க, ஆண்டவரோட மைண்ட பாருங்க. ஆண்டவர் வந்து மாத்தி மாத்தி பேசுகிறவர் கிடையாது. ஆண்டவரோட ஹார்ட் எப்போதுமே காப்பாத்த ரெடியா இருக்கு. வருகிறவன் அவர் வந்து அவன் தூரத்திலே அந்த பாரபிளை நீங்க திரும்பி படிங்க. அவன் தூரத்திலே வரும்போது இதா கண்டு அவர் ஓடின்னு இருக்கும். யார் ஓடுறா? இவன் மெதுவா நடந்து வரான். அவங்க அப்பா என்ன பண்றாரு? ஓடி கழுத்தை கட்டி கொண்டான். அன்புனா இதான் உண்மையான அன்பு. குறை சொல்லாது, நம்மளை வந்து பிளேம் பண்ணாது, நம்மளை எப்படா காப்பாத்தலான்னு இருக்கும். அது பேர் தான் அன்பு. அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். நீங்க இயேசு கிட்ட இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க பவுல் சொன்னது அப்படியே இயேசு கிட்ட பார்க்கலாம். வெடிங் பண்றாரு, அதான் மீட்பர். யாராவது ஒரு மீட்பர் இப்படி காமிங்க இந்த உலகத்துல. ஒரு மீட்பர் அது மாதிரி காமிங்க. இது மாதிரி ஒரு சேவியரை காமிங்க. இது மாதிரி ஒரு லவ்வபிள் ஃபாதரை காமிங்க. வாழ்க்கையில பார்க்க முடியாது உங்களால. அப்படிப்பட்ட தகப்பன் தான் உங்களுக்கு எனக்கும். அதனால தைரியமா இருக்கணும். அதனால ஆண்டவர் சொல் பலவீனன் என்று சொல்லாதன்றாரு, பலவான்னு சொல்லு. பண்ண ஐ எம் ரிச் இன் கிரைஸ்ட்னு சொல்லு. பிச்சை பாடுற, அதாவது இந்த பழைய பாட்டு பாடுறோம்ல, அந்த பாட்டை நிறுத்துங்க முதல்ல. இந்த ஓல்டு சாங் இருக்குல்ல, அதெல்லாம் வேண்டாம். நியூ சாங் தான் சொல்றேன். உங்ககிட்ட வாயில புது பாட்டை கொடுப்பேன். என்ன புது பாட்டு? புது பாட்டு என்னது? சாரோல் நவராஜ் பாட்டுலாம் பாட மாட்டேன். இப்ப யாராவது ஜான் ஜெபராஜ் போட்ட பாட்டு பாடும், அதுதான் அந்த பாட்டு சொல்றேன் நான். இந்த புலம்பல் பாட்டு, ஓல்டு கவலை பாட்டு, அழுத பாட்டு, அந்த பாட்டை எடுத்துட்டு
துதியை உங்க வாயில வைப்பாங்க. நீங்க ஆக்சுவலா இது ஆண்டவர் ரிவர்ஸ் பண்றாரு. நீங்க துதிச்சா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்குது. இப்படி பண்ணிட்டார் ஓல்ட் டெஸ்ட். நியூ டெஸ்ட்மென்ட்ல எப்படி ஆயிடுச்சு? பவுலும் சீலாவும் புலம்புறதுக்கு பதிலா ஆப்போசிட்டா பண்றாங்க. புலம்பல, உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்தேன், என் நிலைமையை பாரு இப்படி ஆச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு என் எல்லாத்தையும் வித்துட்டு வந்தேன். அவங்க ஆக்சுவலா பவுல் வந்து அவங்க அப்பா வந்து ஷிப் மேனுஃபேக்சர், பெரிய ஃபேமிலி. அதனால தான் அவர் அவ்வளோ சொல்றாரு, நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன்னு. ஏன் சொல்றாரு? ஏதோ ஒரு 4 வீடு 2 வீடுலாம் வச்சுக்கல அவர். அவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்து உங்களுக்காக நான் ஊழியம் செஞ்சேன், இந்த இப்படியா நிலைமை ஆகி போச்சு அப்படியா சொன்னாரு? இன்னைக்கு துதி எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீடு ஆசீர்வதிக்கும். ஆண்டவரை துதிக்கிற வீட்டுல கர்த்தர் வாசம் செய்யும். நீங்க ஒண்ணே ஒண்ணு பாருங்க, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும். எங்க வாசம் செய்வார் ஆண்டவர்? உங்க வாயில துதி வந்துச்சுன்னா போதும். துதி எடுத்தால் சாத்தான் எல்லாம் சொல்றீங்க, நீங்க வீட்டுல பண்ண மாட்டீங்க. துதிச்சுட்டே இருக்க சார். ஏன்னா இதான் சொன்ன, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அவரை பார்க்கும்போது இவர் துதிக்காம விட்டோமே, இவரு எப்ப பார்த்தாலும் துதிச்சிருக்கலாங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல கடவுளை நமக்கு மிஸ் பண்ணிட்டேங்க சொல்லுவீங்கன்ற. சொல்லுவீங்க கண்டிப்பா, நான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி, ஏன்னா ஒரு கிளிம்ஸ், ஒரு சின்னதா காமிச்சிருக்காரு. கண்ணாடியில நிழலாட்டமாய் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நாள் முகமுகமாய் பார்க்கிறோம் பவுல் சொல்றாரு. காட் ஒன்றும் பிரத்யட்சமா நமக்கு காண்பிக்கல, அது காண்பிக்கிற நாள் வரும். அப்ப வரும்போது மட்டும் நீங்க ஆராதிக்கிறீங்களா? இங்க விசுவாசத்தோட ஆராதிக்கிறத நீங்க அங்க போய் என்னத்த பண்ண போறீங்க? ஒப்பனா சொல்லுங்க. இங்க விசுவாசமே இல்லாம இருக்கிறீங்க. விசுவாசம் தான் அது வந்து விலையேற பெற்றது வேற சொல்றது. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கமோடிட்டி உங்ககிட்ட என்னது? விசுவாசம். அதை பார்த்துனே இருக்காரு. உன் பாக்கெட்ல காலி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? ரொம்ப ஏழை ஆயிட்டோம்னு அர்த்தம். எதுல ஏழை ஆயிட்டோம்? விசுவாசம் இல்லைன்னா நீங்க ஏழை ஆயிட்டீங்க. அதிக விசுவாசம் தான் சொன்னேன், லாரி நிறைய கொண்டு போனா லாரிய நிரப்பிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆவது அதிகாரம், நான் லாஸ்டா சொல்லி முடிச்சது. மூணாவது அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க. நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாது. ஆண்டவர் சொல்றாருங்க. அதுக்கு முன்னாடி 2வது வசனம் திருப்பி வாசிங்க. நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சாகிறதுக்கு ஏதுவான காரியங்களை ஸ்திரப்படுத்தி தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவங்களாக. நம்ம நினைக்கிற வேல்யூஸ்லாம் கர்த்தருக்கு முன்னாடி வேல்யூவே கிடையாது. நினைவுகள் வேற. இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கணும்னா நான் என்ன ஸ்கேன் பண்ணி போகிறது, கர்த்தர் என்ன ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். அது ரிப்போர்ட் கொடுத்தா அழகா ரிப்போர்ட்ல உனக்கு இந்த இடத்துல கேன்சர் இருக்கு, இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கு, இங்க இருக்கு, இது இருக்குன்னு சொல்லுவார். இன்னைக்கு யார் வந்து தன்னை தானே நியாயம் தீர்க்கிறான், நிதானிக்கிறான் கர்த்தருக்கு முன்பாக போய்? அதாவது நீதிமானுக்கு பூமியிலேயே இங்கேயே, நமக்கெல்லாம் அங்க கிடையாதுன்றது அது ஒரு வசனமே இருக்கு. அவர் மற்றவர்களோடு கூட நம்ம சிக்கியாதபடிக்கு, தண்டிக்காதபடிக்கு இங்கேயே நமக்கெல்லாம் அங்க போய் தண்டனை எல்லாம் நினைக்காதீங்க. நினைச்சீங்கன்னா உங்க ரட்சிப்பே வேஸ்ட். இங்கே முடிச்சு அனுப்புறாரு நீங்க. அதனாலதான் அடி பட்டுன்னு விழுது உங்களுக்கு. உத ஏன் விழுது? ஏன் உத விழுது? ஏன் உத விழுதுன்னா நீங்க சொதப்புறீங்கன்னு அர்த்தம், நீங்க ப்ராப்ளம் பண்றீங்கன்னு அர்த்தம், உங்கள்கிட்ட அந்த விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உபத்திரவத்துல பொறுமை வருகிறதுன்னு போட்டிருக்கு. நீங்க ஜேம்ஸ் சொல்றாரு, நீங்க பல விதமான சோதனைகளில நீங்கள் அகப்படும் பொழுது அது சந்தோஷமா எண்ணுங்கள். யாராவது அப்படி எண்ணுவாங்களா? இன்னைக்கு நம்ம எண்ணுறோமா? பிரச்சனை வருது ரொம்ப சந்தோஷம் பிரதர் அப்படியே சொல்றோம். எனக்கு ஒரே ப்ராப்ளம் பிரதர், ஹாப்பியா இருக்கிறேன் பிரதர் சொல்றீங்களா? நீங்க எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, ஜாலியா இருக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் சொல்ல மாட்டோம், அழுவோம், கண்ணில் தண்ணீர் வரும். நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனைகள்லாம் புதுசு கிடையாது. அது என்ன வழி பிரச்சனை? வியாதியா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், வேலை இல்லாமல் இருக்கட்டும், திருமணம் ஆகாமல் இருக்கட்டும், வேற ஏதாவது வழக்குகள் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கும். இஞ்சி போன ஒரு 5-6 இருக்குது. மோஸ்ட்லி பண பிரச்சனை இல்லை, அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை. ஏதோ ஒரு விதத்தில் இவங்க ரட்சிக்கப்படல, அவங்க இது இல்லை அது இல்லைன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு பிரச்சனை சுற்றி இருக்குதுலாம். வேலை கிடைக்கல. உங்களுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்துருந்தாருன்னா அந்த வேலையில சந்தோஷமா இருக்கும். இவனை போல எனக்கு வேலை இல்லையேன்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷமே இருக்காது.
யோவான் போய் இயேசு கிட்ட கேட்டார், இவனை குறித்து என்ன, அவனை குறித்து உனக்கு எதுக்குன்ற. நீங்க பாருங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல லாஸ்ட்ல பாருங்க, நான் வரும் வரைக்கும் இருந்தா உனக்கு என்ன, உன் வேலையை நீ பாருங்க. அதனால உங்களுக்கு என்ன வேலை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன தெரியுமா, ஹைக்கு, ஜம்ப் 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 ஜம்ப். நிறைவா இருக்கா, உண்ண உணவும் உடுக்க உடையும் போதுன்னு இருக்க. இதை நீங்க எல்லாத்தையும் பேசிட்டு வாழ்க்கையில காட்டாம இருக்கக்கூடாது. எனக்கு மிதமிஞ்சி இருக்கா, தானம் தர்மம் பண்ண ரெடியா இருக்கு. அதை விட்டுட்டு இது இல்ல அது இல்ல, அவனுக்கு கிடைச்ச வேலை மாதிரி எனக்கு இல்ல, எனக்கு அந்த உயர்வு வேணும், இந்த சத்தியமா உங்க மனசு சமாதானம் இருக்காது, சந்தோஷமே கிடைக்காது. நான் சொல்றேன், எதுல சந்தோஷம் வேணும், எதுல நிறைவு வேணும், அவர் என்ன கொடுத்தாரோ அதுல நிறைவு வேணும். நீங்க அதுல உண்மையா இல்லைன்னா வேற எதுலயும் உண்மையா இருக்க முடியாது. உலகத்தை நான் பார்த்து காப்பி அடிக்காது. நீங்க வேற, அவங்க வேற, அவங்க லாஜிக்கே வேற, உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேங்கிற தனியா குரூப் பண்ணி இப்படி கூட்டு வந்து விட்டாச்சு. உங்களுடைய பாவத்தெல்லாம் கழுவி சுத்தமாக்கி நீ இனிமே என்ன போல மாறணும்னு ஒண்ணு வச்சா நீனா அவனை போல மாறணும். அதான் சொல்றாரு, தூங்குற நீ எழுந்துடு, போதும் நீ தூங்குனது, உன்னை உயிர்ப்பிச்சது ஞாபகம் இருக்கா இல்லையா, உன்னை நான் தான் அடிச்சிருந்தேன், நானே உன் தேவன், உன்னை நீ ஸ்திரப்படுத்து, உன்னை சரிப்படுத்து, உன்னுடைய காரியங்களை மாற்று, ஆசீர்வாதம் கண்டிப்பா உன்னை ஃபாலோ பண்ணும். நன்மையும் கிருபையும் உன்னைத்தோட. என்னைக்காவது அந்த வசனத்தை நீங்க தியானிச்சிருக்கீங்களா? நன்மையும் கிருபையும் உன்னைத்தோட. நீ தொடர்வேன்னு போட்டிருக்கா, நீ தொடர்னு போட்டிருக்கு, அது ஒன்ன தொடர்னா போட்டிருக்கு. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள தேவன் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய். இங்க மட்டும் இல்ல, அங்கேயும் கூட்டு போற வல்லவராய். நம்மை வழுவாமல் காக்கிறது. என்ன பண்ணுவாரா? வழுவாமல் காக்கிறது. நம்ம ஆத்தும நேசர் யாரு? சோல். என்னுடைய சோல் மேல அவ்வளவு பிரியமா இருக்கிறது. நம்மை விட்டு விலகாதவர், கைவிடாதவர். யாராவது இன்னைக்கு நான் சொன்னல, போகும்போது சந்தோஷமா நிறைவா போவீங்க, சமாதானத்தோடு போவீங்க, அதிகமான விசுவாசத்தோட வல்லமையா போகும். துதியின் சேனைன்னு போட்டிருக்கு. யார் சேனை? சேனை என்ன தெரியுமா? ஆர்மி. துதிக்கிறவங்க ஆர்மின்றாங்க. ஆர்மி. பிசாசால நிக்க முடியாது நம்ம சபைக்கு முன்னாடி. கர்த்தர் வல்லமையாய் செயல்படுவார். எல்லா குப்பையும் தூக்கி அவர் மேல வைத்து விடுங்க. எல்லா பாரத்தை, கவலை எல்லாத்தையும் வைத்துடுங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் நான் முழிக்காம இருந்தா, இன்னி வரைக்கும் நான் மந்தமா இருந்தா, உலகத்தோட உலகம் ஐக்கியமா இருந்தா, உம்மோடு கூட பேசாம இருந்தா, நான் ஜெபிக்காம இருந்தா, ஆண்டவரே நான் இன்னைக்கு மனம் திரும்புறேன். சொல்லுங்க, நான் மனம் திரும்புறேன். நான் மனம் திரும்பும் இடத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன். திரும்ப கெட்ட குமாரன் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவரோட சொத்தை அழிச்சவனா இருந்தாலும் பரவாயில்ல, விபச்சாரி கிட்ட போனவனா பரவாயில்ல, கர்த்தர் உங்களை இன்னைக்கு எழுப்ப சித்தமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை மாற்ற சித்தமா இருக்கிறார். உங்களுக்கு ஒரு எழுப்புதலை தர விரும்புகிறார். உங்கள் ஆத்தும நேசர் அவர். எல்லா பிசாசனுடைய எல்லா குப்பை பொய்யெல்லாம் நீங்க எடுத்துருப்பாரு உங்க மைண்ட்ல. எல்லா மைண்ட்ல இருந்து எல்லாத்தையும் தூக்கி, அதுக்குதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்குறாரு. ஊழியக்காரன் எதுக்கு தெரியுமா? ஊழியக்காரன் என்ன பண்ணா, கர்த்தரோட சேர்க்கிறதுக்கு தான் வரணும். இந்த சகோதரன் இப்படி நல்லா பேசினாரு அதெல்லாம் கிடையாது. பேசிட்டு போனா பக்தி விருத்தி அடைந்திருக்கணும். தேவனோட நீங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸா போயிருக்கணும். இது வந்தா அந்த ஊழியக்காரன் சந்தோஷம். எல்லா மகிமையும் தேவனுக்கு. ஜெபிக்கலாம். அன்பும் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான காலை பொழுதுல உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவர். உண்மை போல நல்லவர் யாரும் இல்லப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், உண்மை ஆராதிக்கிறோம். ஆமாண்டவரே, என் ஜனங்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னேன். இதற்காக நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறேன். இந்த வாய்கள் துதியை மாத்திரம் சொல்லட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் துதித்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எனக்கு நல்லவர் என்பதை எங்கள் மனது புரிந்து விட்டதப்பா. பிசாசு 1000 சொல்லலாம், உலகத்தானை பார்த்து நாங்கள் பொறாமைப்பட வேண்டாம் ஆண்டவரே. இந்த காப்பி அடிக்கிற வேலை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே பார்த்து ஓட வேண்டும் என்று எபிரேயர்கள் சொல்லப்பட்டிருக்கப்பா. உங்களுடைய வார்த்தைகள் இன்றைக்கு எங்களை ஆண்டவரை எழுப்பி இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒரு ஆத்மாவும் கெட்டு போவது உங்களுக்கு சித்தம் இல்லை ஆண்டவரே. வந்திருந்த ஒவ்வொருவரும் உங்களுடைய நித்திய ஜீவனில பங்கடைவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். யார் எந்த நிலையில வந்திருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையோடு வந்திருந்தாலும் சரி,
அவர்களை நீர் பரிபூர்ணமாய் சுகமாக்கி அவர்கள் தேவையாவும் சந்தித்து புலம்பலை ஆண்டவரே புகழ்ச்சியாய் மாற்ற விரும்புகிறீரப்பா. அவர்களை நீ அப்படியே மாற்றினதுக்காய் நன்றி. இந்த நாள் பேசின வார்த்தைகள் எல்லாம் அவர் வாழ்க்கையில கிரியை செய்வதாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, சத்துருடைய எல்லா கிரியைகளும் நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.